நன்றி பிதாவே. ஒரு மணவாட்டி மூக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். முகத்தை பற்றி பார்த்தோம். கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் வாயை, ஒரு மணவாட்டி வாய் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மணவாட்டி மூக்கு. ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உன் மூக்கு தமுஸ்காவின் திசை நோக்கி, ஹல்லேலூயா, லீபனோன் கோபுரத்தை போல இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மணவாட்டி தேவ சபையிலே வருகிற பிள்ளைகளே, உங்க மூக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால், தமுஸ்காவுக்கு போற வழியிலே ஒரு கோபுரத்தை போல. அப்படி என்றால் என்ன தெரியுங்களா? உங்க மூக்கு என்றால் உங்களுடைய தரிசனம் சத்துருவை குறித்து. ஆமென். முகர்ந்து. ஆமென். உங்க மூக்கை நீங்கள் வைத்துக்கொண்டு, அது விசேஷம் என்னன்னு தெரியுங்களா? மூக்கு முகரக்கூடிய கிருபை, வாசனைகளை முகரம். உன் சத்துரு எங்க வருகிறான்? ஹல்லேலூயா. என் மணவாட்டியே, சபையே, உன் சத்துரு எந்த திசையில உன்னை கெடுக்க வருகிறான்? ஆமென். உன் மூக்கு அபிஷேகப்பட்ட மூக்கா இருக்க வேண்டும்.